ஓம் தட் கணேசாய் வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி விரத நாள், அக்ஷய திருதியை நாள். இன்று மதியம் மட்டும் இருக்கு. இன்று பகலாமுகி ஜெயந்தி நாள், மங்கேற்கரசியார் குரு பூஜை நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் ஈச்சனாரி மகாலட்சுமி மந்திர் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். இன்று காலை 11:12 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று காலை 7:52 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:01 வரை சித்த யோகமும், காலை 7:52 வரை மரண யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாள். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குங்கிறத பார்த்து முடிவு பண்ணுறது நல்ல விஷயம். 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை. வேலையை பொறுத்தவரையில் ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள், டீச்சிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, ஹெச்ஓடியா, டீனா, இன்ஸ்ட்ரக்டராக, ஃபேக்கல்ட்டியாக, ட்ரெயினராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரபலங்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். காதல் கைகூடும். உறவுகள் பலப்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷப ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார், சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. சந்திர பகவானால் சில மனக்குழப்பங்கள் வரும், இனம் புரியாத கவலை வரும். எல்லாருக்கும் நான் நல்லது பண்றேனே, எனக்கு பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணும். கவலைப்படாதீங்க. சுக்கிர பகவானால் பணவரவு உண்டு, சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. என்டர்டைன்மெண்ட் செக்டாரில் வேலை செய்பவர்கள், மீடியா, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்கள், தமிழ் இசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்கள், பற இசை கலைஞர்கள், செண்டை மேள கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, புகழ் பெருமை சேரும் நாள். குறிப்பாக கலைஞர்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்துல புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க. சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பணிச்சுமை இருக்கும், சமாளிச்சிருவீங்க. அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலமான நாளாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்.
மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை. வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக இருக்கிறவங்க, நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவசரப்பட வேண்டாம். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில முன்னேற்றம் ஏற்படும். இங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். காரிய பலிதம் உண்டாகும். வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிசினஸை பொறுத்தவரை முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான கம்பெனி நடத்துகிறவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கிறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. அவங்க ஃபியூச்சருக்காக சில விஷயங்களை பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை பண்றது விசேஷம். அதிர்ஷ்டமான எண் 2. கன்னிராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை தேவை. உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காய்ச்சல், சளி, ஜுரம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினஸை பொறுத்தவரையில் ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஹாஸ்பிட்டல், கிளினிக் வச்சிருக்கிறவங்க, ஸ்பெக்டாக்கிள் ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், புது நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. தம்பதிகள் ஈகோ பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா நீங்களே உட்காந்து பேசுங்க. மூணாவதா யாராவது கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கடன் விஷயத்தில் கராரா இருங்க. பிசினஸை பொறுத்தவரை மளிகை வியாபாரம், குரோசரி பிஸ்னஸ், பூஜை பொருட்கள், நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பிரயாணங்கள், குறிப்பாக நைட் டைம் டிராவலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை பண்றோம், நடக்கலை, ஸோ வேறு வழியில் திங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி மாதிரி புது முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். மனசில் இருந்த சில கவலைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உறவுகள் பலப்படும். அதே மாதிரி தம்பதிகளிடையே அந்யோன்யம் ஏற்படும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்க, ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்கிறவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாளா இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை.
பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர், மணல், சிமெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஜங்க் ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. காதல் கசக்கும், உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, வீண் விரயங்கள் கூடும் நாள். தேவையில்லாத ஏதாவது செலவு வந்துடும். ஒரு சுபகாரியத்துக்கு போவீங்க, ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுவீங்க. அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க ஒரு கடைக்கு போகலாம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணலான்னு. இந்த மாதிரி சில சுப விரயங்கள் ஏற்படும். ஃபோன் வாங்க போவீங்க, 10,000 ரூபா பட்ஜெட்னா 15,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. இந்த மாதிரி நடக்கும். பிளான் பண்ணிக்கோங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா HR, அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி கால் சென்டர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்களில் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. உதிரி வருமானம் சில பேருக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்காதீங்க. காதலர்கள் விட்டு கொடுத்து போங்க. ஜாபை பொறுத்தவரையில், வேலையை பொறுத்தவரை IT, டெலிகாம் செக்டர், BPO இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மணி சேஞ்சர் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரி, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக அமையும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். 7.5 சனி நடந்தால் கூட மற்ற சில கிரகங்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலமான நாள். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், வெசல்ஸ், பாத்திர கடை வச்சிருக்கிறவங்க, ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், வுட், மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.